ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பெங்களூர் டு லே லடாக்கு போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு டே வந்து நம்மளோட டெஸ்டினேஷன் வந்து ஹைட்ராபாத் தான். ஸோ பெங்களூர்லேருந்து ஹைட்ராபாத்துக்கு நம்ம கிளம்ப போகிறோம். ஆல்மோஸ்ட் நாங்கள் ஒரு சாட்டர்டே மார்னிங் ஒரு 3 அந்த ரேஞ்சில் தான் நாங்கள் வீடு விட்டோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பூஜை மாதிரி பண்ணிவிட்டு தேங்காய்லாம் உடைச்சிட்டு அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ அதுக்கு முன்ன நாளே நம்ம வந்து என்ன பண்ணோம்னா கோயிலுக்கு போய் ஒரு மாலெல்லாம் போட்டு ஒரு பூஜைலாம் பண்ணியாச்சு. பேக்கிங் கூட நாங்கள் வந்து நைட்டே பேக் பண்ணி வச்சுட்டோம். ஸோ அர்லி மார்னிங் குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். அங்கே பாருங்கள் நாங்கள் பேக்கிங் என்னென்ன பண்ணியிருக்கோன்னு சொல்லி காட்டுறேன். 2 ட்ரையல் பேக் வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் ஒரு டாப் பாக்ஸ் மேலே ஒரு 45 லிட்டர்ஸ் பேக் வச்சுருக்கோம். இங்கேருந்து நம்ம ஹைட்ராபாத்துக்கு போகிற வழி மட்டும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆக்சுவலி நாங்கள் அன்றைக்கி போகிற அன்றைக்கி வெதருமே நல்லா இருந்துச்சு. அவ்வளோ ஒன்றும் வெயில் ஒன்றும் ஃபீல் ஆகலை எங்களுக்கு. ஸோ அங்கேருந்து போனதுக்கப்புறம் ஒரு இடம் நல்ல ஸ்பாட் பார்த்து ஒரு நல்ல ஒரு செல்ஃபி எடுத்தாச்சு. செல்ஃபி எடுத்ததுக்கப்புறம் வந்து தூக்கம் வருதுன்னு நான் சொன்னேன் எங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட. அதுக்கு அவர் பண்ண வேலை என்னன்னு நீங்கள் பாருங்களேன். என்னப்பா என்ன ஆகுது? டயர்டா இருக்கா? எந்த மாதிரி பண்ணியிருக்காருன்னு நீங்களே பாருங்களேன். ஒரு ஒய்ஃபுக்கு இந்த மாதிரிலாம் இவர் பண்ணலாமா? ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் போய் சாப்பிட போயிட்டோம். டிஃபனுக்கு என்ன வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா 2 இட்லி ஒரு வடை தான் வாங்கியிருந்தோம். ஸோ இங்கேருந்து நமக்கு ஒரு ஹைட்ராபாத் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 265 கிலோமீட்டர்ஸ் தான் இருக்குது. ஸோ அங்கேருந்து நம்ம கிளம்பியாச்சு. கிளம்புனதுக்கப்புறம் ஹைட்ராபாத் ஆல்மோஸ்ட் நாங்கள் ரீச் ஆகிற ஸ்டேஜ் வந்துச்சு. ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கே வந்து நம்ம ஹைட்ராபாத்துக்கு வந்து இப்போது கேபிட்டல் ஆஃப் பிரியாணி இல்லையா? ஸோ அதனால் வந்து அந்த சிட்டியில் வந்து ஒரு பிரியாணி ஒரு ஃபேமஸான ஒரு ஹோட்டல். அந்த ஹோட்டலில் வந்து ஒரு பிரியாணி வாங்கி சாப்பிட்டோம். ஒரு பிரியாணியே வந்து ரொம்ப சஃபிஷியண்ட்டாக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு நைட்டு வந்து நம்ம ஸ்டே பண்ணுறதுக்கு ரூம் எடுத்தாச்சு. ஸோ அந்த ரூம் பாருங்கள், நாங்கள் வந்து ஹைட்ராபாத்லேருந்து செகந்திராபாத்துக்கு போகிற வழியில் தான் ரூம் எடுத்தோம். இதில் மேப்பில் வந்து என்ன காட்டிடுச்சுன்னா நம்ம ஹைட்ராபாத் சிட்டிக்குள்ளெல்லாம் போய் ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளே சுற்ற விட்டு தான் நம்ம மேப்பு காட்டுச்சு. ஸோ நீங்கள் மேப்பு நம்ப வேணாம். அங்கே யார்கிட்டையாவது நீங்கள் ஹைட்ராபாத் என்ட்ரு பண்ணுற ஒரு 10 கிலோமீட்டருக்கு முன்னாடி எய்தர் நீங்கள் வந்து ஹாஃப் டு லடாக் அந்த மாதிரி ரோட்லேயோ இல்லை வந்து யார்கிட்ட கேட்டு போகிறது பெட்டர்.